மக்களை ஒரு விஷயத்தை நேத்திலேருந்து கவனிச்சிங்களா? சரத்குமார் அவர்கள் விஜயை வகுந்து விட்டார், பொளந்து விட்டார் அப்படிலாம் தமிழ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு போல். அந்த மீட்டிங்கே பயங்கர காமெடியாக இருந்துச்சு. அந்த மீட்டிங்கை நான் ஃபுல்லாக பார்த்தேன். சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம். நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்புலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனை திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரை நான் கடைசியாக எப்போ பார்த்தேன்னா அந்த 2 மணிக்கு கட்சியை கலைச்சி விட்டு போயிட்டு பிஜேபியில் ஜாயின் பண்ணார் பார்த்தீங்களா? அப்போ தான் இவரை நான் கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இவர் பெருசாக பேசிகிட்டு இருக்கார். இதுக்கு நடுவில் இவர் என்ன பண்ணார், என்ன செஞ்சார், எதுவுமே நமக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாச்சு. என்னப்பா தம்பி இவர் சொல்கிறாரு, பேச்சை கேட்டதா சொன்னியே, என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் நம்ம அண்ணன் தப்பான தகவலை மாநாட்டில் கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேர்க்குறாராம். மக்களை குழப்பாதீங்க விஜய், தவறான தகவலை கொண்டு போய் சேர்க்காதீங்க விஜய் அப்படின்னு சொல்லி இவரோட பேச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் பெரிய காமெடி பண்ணி வச்சுருக்காரு. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் எதை பற்றிலாம்பா பேசுகிறாரு, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம்னா, நீட்டு விஷயத்தில் நம்ம தப்பான தகவலை பரப்புகிறோமா, கீழடி விஷயத்தை பற்றி அண்ணன் பேசவே இல்லை, ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மத வெறுப்பு எங்கே இந்தியாவில் இருக்குது, மோடி ஆட்சி காலத்தில் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்மளால பேசியிருக்காப்புல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக மீனவர்கள் தாக்கப்படுறாங்கல்ல, அதை பற்றி நீங்கள் காங்கிரஸ் தானே கேட்கணும், எங்கள்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாப்புல. இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, முக்கியமான விஷயத்தை வீடியோ ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லக்கூடாதான், அப்படி தான் சொல்லுவோம். அவர் என்றைக்கு அப்பாங்கிற நரேட்டிவ் விட்றாரோ அது வரைக்கும் நாங்கள் அங்கிள் தான் சொல்லுவோம். நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களே அங்கிள்னு கூப்பிடுவோம் அப்படிங்கிறதா நம்ம சொல்கிற ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான பதிலாக இருக்குது. இதை பற்றி செந்தில்வேலுக்கே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டோம். பேசினதே மறுபடியும் பேச வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. அப்போ அங்கிள்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, அப்படித்தான் கூப்பிடுவோம், அப்பாவை விடுங்க, அங்கிளை நாங்கள் விடுறோம் அப்படிங்கிற பதிலை கூறுங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, நீட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு ரொம்ப அழகான விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா சரத்குமார் அண்ணன் முன்வைக்கிறார். அதாவது லைசன்ஸ் வாங்கி வண்டி ஓட்டுறாங்கல்ல, அவங்களையும் நீட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் தப்பான தகவலில் பொதுமக்கள்கிட்ட பரப்பாதீங்க விஜய் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறார். இந்த ஒரு வார்த்தை தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையாக இருக்குது. நீட் விஷயத்தில் தாவேக்கா எதிர்ப்பை கடைபிடிக்குது. இப்போ நான் ஒரு +2 படிக்கிறேன், ஓகேவா, படித்து முடிச்சாச்சு. இப்போ நான் MBBS படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் +2ல் என்ன மார்க் வாங்கியிருக்கணும், அந்த மார்க் அடிப்படையில் எனக்கு MBBS சீட்டு கிடைக்காது. அல்லது எனக்கு MBBS கிடைக்காதுன்னா நான் இன்ஜினியரிங் போவேன், அதுவும் கிடைக்காதுன்னா ஆர்ட்ஸ் போவேன். எல்லாத்துக்கும் மையமாக இருக்குது இந்த +2 மார்க்கு. இப்போ இந்த நீட் எக்ஸாம் வரும்போது இந்த +2 மார்க் இல்லாமல், எப்போ நீ +2ல் எவ்வளோ வேணால் மார்க் வாங்கிக்க, அதை பற்றி கவலை கிடையாது. நீ டாக்டர் ஆகணும்னா அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா நீ எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆனால் தான் டாக்டர் ஆக முடியும்னு சொல்லி மற்ற மாணவர்கிட்டேருந்து இந்த நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் முதல்ல தனியாக பிரிக்கப்படுறாங்க. இது நம்பர் 1. இந்த நீட்டுக்காண்டி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அதை கிராக் பண்ண முடியல. நிறையா கோச்சிங் சென்டர் போய் நிறையா படித்து தான் கிராக் பண்ண முடியுது. ஆல்ரெடி படித்து பாஸ் ஆனவன் அடுத்து அவனுடைய காலேஜ் லைஃப்பில் போகும்போது நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சு, எப்பா இது நீ பாஸ் ஆனால் தான் நீ காலேஜ் போக முடியுங்கிற எக்ஸ்ட்ரா ட்ராப்பை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம நீட் எதுக்கிறதுக்கு 2வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வது, இதெல்லாம் வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தகுதியை நாங்கள் இது பண்ணுறோங்க, மருத்துவ கட்டமைப்புங்க, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்க, போனவங்க வந்தவங்களாம் நீங்கள் டாக்டர் ஆகிட்டிங்கன்னா அப்போ கட்டமைப்பு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை லாஜிக்காக கேட்குறேங்கிற பேரில் எனக்கு இதை என்ன வார்த்தை பயன்படுத்துறதுனே தெரியல. இப்படி ஒரு கொஸ்டினை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நான் ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். நான் +2 படித்து முடிச்சுட்டேன். நான் இப்போ டாக்டருக்கு படிக்கிறேன். எனக்கு MBBS ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிகிரியை கொடுக்கும்போது ஒரு எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆனால் இந்த 5 வருஷம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த டாக்டர் அறிவு இருக்குது, மருத்துவ அறிவு இருக்குது, என்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுங்கிற அறிவு எனக்கு இருக்கும்போது எனக்கு MBBS அந்த பட்டம் கொடுக்க போகிறாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அதாவது எனக்கு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு பரீட்சை வைக்க போகிறாங்க. ஆனால் அந்த நீட் விஷயத்தில் என்னவா இருக்குன்னா, நீ கற்றுக்கிறதுக்கே நீ ஒரு பரீட்சை எழுதணும்னு சொல்கிறாங்க. இங்கே பரீட்சை வைக்கிறாங்க, பரீட்சை இங்கே வைக்கணும். ஆனால் இவங்க முன்னாடியே கொண்டு இங்கே ஒரு சோதனை பயிற்சியை வச்சு அதுக்கப்புறம் உள்ளே விடுறாங்க. உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த MBBS நோக்கி பயணிக்க வைக்கிறாங்க. இங்கே நீட்டை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்குன்னா, இது ஏன் இந்த எக்ஸ்ட்ரா ட்ராப்பு? குழந்தைங்கள் ஆல்ரெடி +2ல் நல்லா படிச்சுட்டு வராங்க, நல்ல மார்க் அடிப்படையில் வராங்க. அந்த மார்க்கை வச்சு அவங்களுக்கு MBBS சீட்டு நீங்கள் கொடுக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு படிப்பை உள்ளே வைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அது கோச்சிங் சென்டர் அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத மன அழுத்தம் மாணவர்களுக்கு வருது. அந்த மருத்துவங்கிறது, அப்பா மருத்துவர்லாம் ஆக முடியாதுப்பா, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு சொல்லி மருத்துவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான படிப்பு கிடையாதுங்கிற மனநிலையை, உளவியல் மனநிலையை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொண்டு வராங்க. அப்படிங்கிறதுக்காண்டி தான் தாவேக்கா நீட்டை எதிர்க்குது, வேறு எதுக்காண்டி எதிர்க்கலை.
நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சு விட்றாரு சரத்குமார் அண்ணன். எப்போ லைசன்ஸ் வச்சுருந்தா தான்ப்பா வண்டி ஓட்ட முடியும், அது மாதிரி தான்ப்பா நீட் இருந்தால் தான்ப்பா டாக்டர் ஆக முடியும்னு சொல்லி நீட்டை பற்றி புரிதலே இல்லாமல் எங்கள் தலைவர் தவறான தகவலை பரப்புறார் அப்படிங்கிற பேரில் புரிதல் இல்லாத சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சரத்தனை பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடி பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பேச வர்ற முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது பிரதானமான விஷயம், அடுத்த அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா கச்சத்தீவு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் பேசியிருந்தார். கச்சத்தீவை மீட்டுட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனை கிடையாதுன்னு பேசியிருந்தார். நியாயமாக இந்த கேள்வியை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? காங்கிரஸ்கிட்ட கேட்கணும், இல்லை திமுகட்ட கேட்கணும். ஏன் பிரதமர் நரேந்திர மோடிட்ட மாநாட்டில் கேட்குறீங்க அப்படிங்கிறதான் அண்ணனுக்கு பிரதானமான கோபமாக இருக்குது. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், காங்கிரஸ் கொடுத்துருச்சு, திமுகவும் துணை போயிடுச்சு, இவங்க 2 பேர்னால கச்சத்தீவை நம்ம இழந்துட்டோம். எங்கள் தலைவர் பார்த்திங்கன்னா மாநாட்டில் மட்டும் இதை பேசலை, இலங்கை சுற்றுப்பயணத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகும்போது அன்னைக்கு அறிக்கையை போட்டு எங்கள் தலைவர் பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ண வச்சார். எப்பா நீங்கள் அங்கே போகிறீங்க, நீங்கள் கச்சத்தீவை மீட்கலனா கூட பரவாயில்ல, நம்ம காசு கொடுத்து குத்தகைக்கு வாங்கிக்கலாம், 99 வருஷம் குத்தகைக்கு நம்ம வாங்கிட்டு நம்ம மீனவர்களை நம்ம பாதுகாக்கலாம். அதை விட்டுட்டு காங்கிரஸ் செய்ததுன்னு எத்தனை நாள் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறீங்க? நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து 12 வருஷம் ஆகிப்போச்சு, நீங்கள் இனிமேல் அதை சரி பண்ணலாம்ல, காங்கிரஸ் விட்டு கொடுத்தது பிஜேபி மீட்டு எடுத்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் கூட பண்ணிக்கங்க. ஆனால் எங்கள் மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, இப்போ கவர்மெண்ட்டாக நீங்கள் தான் இருக்கீங்க, அதுவும் நேற்று பதவி ஏற்று இன்றைக்கி நான் அந்த கோரிக்கை வைக்கல, நீங்கள் தான் 12 வருஷமாக இருக்கீங்க, அந்த கச்சத்தீவை கொஞ்சம் மீட்டு கொடுத்தாவோ அல்லது குத்தகைக்கு வாங்கி கொடுத்தாவோ நல்லா இருக்குங்கிறது நம்ம தலைவர் மாநாட்டில் பேசினது. இதில் என்ன குத்தம் குறைய கண்டுபிடிச்சிட்டார் அப்படிங்கிறது நம்ம சரத்தனுக்கு தெரியல. இதெல்லாம் தப்பான இன்ஃபர்மேஷனுங்க. நீங்கள் ஏன் காங்கிரஸ் நோக்கி தான் எத்தனை நாள் தான் காங்கிரஸ் நோக்கியே கேட்குறது? இன்றைக்கி பிஜேபி தானே கவர்மெண்ட்டாக இருக்குது, அப்போ பிஜேபி தானே கேட்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய 2வது பாயிண்டா இருக்கு. 3வது பிரதானமான மிக முக்கியமான விஷயம், இதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பு இல்லவே இல்லையா, தேவையில்லாத பொய்யான தகவல்களை விஜய் போன்றவங்க பேசுறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசு பொருளாக தான். யார் சொல்கிறா? நம்ம சரத்தண்ணே. 2 மணிக்கு கட்சி கலைக்காதீங்கன்னு சொல்லும் போதே நல்லா யோசிச்சிருக்கணும். 2 மணிக்கு போய் கட்சியை கலைக்கிறோமே, நமக்கு எந்த அரசியல் அறிவு இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இந்தியா அப்படிங்கிறத இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு நம்ம தலைவர் மாநாட்டிலே பேசியிருப்பாரு, நம்ம எதை நோக்கியோ போக வேணும், ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு மசூதிக்கும் கீழே கோவில் இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ராமர் கோவில் விஷயத்தை சொல்கிறாப்புல, ராமர் கோவில் அப்படிங்கிற விஷயம் கட்டப்பட்டது, மசூதிக்கு இடம் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க? நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் கொடுத்தாங்க. இங்கே ராமர் கோவில் விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே ஏன் ஒரு மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக பயன்படுத்துகிறேன். ராமர் கோவில் இன்னைக்கு கட்டிட்டீங்க, அதற்கு முன்னாடி அங்கே மசூதி இருந்துச்சு, அந்த மசூதியை இடித்து ராமர் கோவில் கட்டிட்டீங்க. அதற்கு நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க? இந்த மசூதி இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிலாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. இன்றைக்கி அது மசூதியாக தானே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் அத்தனையுமே கோவிலாக இருக்குது, இருக்கக்கூடியது மசூதியாக இருக்குது, சர்ச்சாக இருக்குது. 1990 வழிபாட்டு சட்டங்களே போட்டாங்க. சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்ததோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். எங்கெங்கே கோவில் இருக்கோ அங்கங்கே கோவில் இருக்கணும், எங்கெங்கே மசூதி இருக்கோ அங்கங்கே மசூதி இருக்கணும், எங்கெங்கே தேவாலயங்கள் இருக்கோ அங்கங்கே அது இருக்கணும். தேவையில்லாமல் இதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழிபாட்டு சட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. இந்த சட்டங்களே வேணான்னு சொல்லி பிஜேபிக்காரங்க வழக்கு போட்டிருக்காங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படிங்கிற வழக்கு இந்த பிஜேபிக்காரங்க நடத்துகிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் ஹைலைட் பண்ணுறாரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எங்கே மசூதி எங்கே நாங்கள் தோன்றோம், ஒரு ராமர் கோவில் இருக்குங்க, வேற எதை நாங்கள் தொட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நான் சில செய்திகளை சைடில் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச 10லேருந்து 12 மசூதிகள் இதற்கு முன்னாடி கோவிலாக இருந்துச்சு அப்படிங்கிற பொலிட்டிக்கல் கிளைமை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சைக்குரியதா இவங்க மாத்துறாங்கல்ல, அதில் ஒரு மசூதிக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு துணி ஒன்று கொடுப்பார். இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக அந்த சேனலில் வீடியோ பேசியிருப்போம். இந்த துணியை கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது மசூதி கிடையாது, இது கோவில். இவங்க பிரச்சாரம் முன் வச்சாங்க. இந்த பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப நாள் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து துணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம், துணி கொடுக்கக்கூடாதுங்கிற பிரச்சாரம், 2 பிரச்சாரத்துக்கு நடுவில் பிரதமர் நரேந்திர மோடி 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி எந்த மசூதியை நாங்கள் நோண்டிக்கிட்டு இருக்கோம், எந்த கோவிலை நோண்டிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் இந்தியா முழுக்க நீங்கள் முதல்ல பேப்பரை படியுங்கள், தினசரி செய்தியை பாருங்கள், செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 மணிக்கு கட்சி கலைச்சாவே இந்த பஞ்சாயத்து வரும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இப்போ நம்ம பேசின 3 விஷயம் நம்ம அண்ணன் பேசிட்டாப்புல, பேசினதில் விஜய் அண்ணா தவறான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறான்னு சொல்கிறார். இப்போ நான் அத்தனையை பற்றி ரொம்ப தெளிவாக பேசிட்டேன். எங்கள் அண்ணன் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு வார்த்தை கூட தவறான தகவல்களை பார்த்தீங்கன்னா
பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறத நான் இங்கே ஆழமாக தெளிவாக பதிவு செய்கிறேன். எங்கள் அண்ணன் அதே பேச்சில் பார்த்தீங்கன்னா கீழடி அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேசியிருப்பார். ஏன் சரத்தண்ணன் அதை பற்றி பேசாமல் விட்டார்னு தெரில. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா கீழடி விஷயத்தில் அண்ணனுக்கு தெளிவில்லையோ அப்படிங்கிறது இங்கே பிரதானமான கேள்வியாக இருக்குது. இங்கே கீழடி பார்த்தீங்கன்னா ஆய்வு அங்கீகரிக்கப்படாமல் இருக்குது. இந்த ஆய்வில் சில விஷயங்களை திருத்தணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது. மாநில அரசு என்ன சொல்லுது? திருத்த முடியாதுன்னு சொல்லுது. எந்தெந்த விஷயங்களை திருத்தணுங்கிறத மத்திய அரசும் தெளிவாக சொல்லலை, எந்தெந்த விஷயங்களை திருத்த மாட்டோம்னு சொல்லி மாநில அரசும் தெளிவாக சொல்லலை. ரெண்டு பேரும் திருத்தாதன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் கீழடி இங்கே அங்கீகரிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய வலியும் வேதனையாக இருக்குது. இதைத்தான் எங்கள் தலைவர் மாநாட்டிலே ஹைலைட் பண்ணியிருப்பார். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே பிஜேபி விமர்சனம் பண்ணணுனாலும் தர்க்க ரீதியான பாயிண்ட் மூலம் விமர்சனம் பண்ணுறாரு, திமுக விமர்சனம் பண்ணணுனாலும் தர்க்க ரீதியான பாயிண்டோட விமர்சனம் பண்ணுறாரு. திடீர்னு அரசியல் பேசுகிற சரத்தண்ணனுக்கு இது புரியாமல் இருக்கலாம். 2 மணிக்கு கட்சி கலைச்ச நம்ம அண்ணனுக்கு புரியாமல் இருக்கலாம். 6 அமர பொறுத்து அண்ணன் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அடுத்த மேடையில் சரத்தண்ணன் பேசுகிறாருன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஒத்த வார்த்தையா, அதாவது எங்கள் அண்ணன் எந்த செய்தி தப்பான செய்தியை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாராம். இந்த வார்த்தை இனிமேல் சரத்தனை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சுட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.